இந்த வீடு நம்ம சென்னை மடிப்பாக்கத்தில் 2013 நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். இப்போ ரீசெண்டாக இந்த வீட்டோட கிளைண்ட்டு நம்மக்கிட்ட ஸ்டேர்கேஸ் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் உங்கள் சைட்டில் பார்த்துருந்தேன் சார், ஒரு சைட்டில் லிஃப்ட்டெல்லாம் பிளான் பண்ணி கொடுத்துருந்தீங்க, ஸோ என்னோடய சைட்லேயுமே லிஃப்ட் பிளான் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த லிஃப்ட் இருக்க ஏரியாவில் தான் முன்னாடி ஸ்டேர்கேஸ் ஸ்டார்ட் ஆனிச்சு. இப்போ நம்ம எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். இந்த வீடு நம்ம ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி கட்டும்போது அவங்களோட ரெக்யூர்மெண்ட்டில் லிஃப்ட்டு கிடையாது. இப்போ அவங்களுக்கு நீடு இருக்கிறதால கிட்டத்தட்ட 12 வருஷம் ஓல்டு பில்டிங்கில் நம்ம லிஃப்ட் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களுமே இந்த லிஃப்ட் பற்றி பேசியிருக்காங்க. வாங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் நாங்கள் கட்டும்போது நாங்கள் லிஃப்ட்டை பற்றியே பிளான் பண்ணல. நாங்கள் இவங்க வீட்டையும் சொல்லலை, வேறு அவர் கன்ஸ்ட்ரக்ஷன்கிட்ட இதை பற்றி நான் பிளான் பண்ணி சொல்லலை. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் எங்களுக்கு அது நீடு தேவைப்படுது. ஸோ எங்களோட ஏஜ் அந்த காரணங்களால் ஸ்டெப்ஸ் ஏறது கஷ்டமாக இருக்குன்றதுனால மிஸ்ஸஸ்க்கு கஷ்டப்பட்டாங்க. அதனால் அவங்கக்கிட்ட கேட்டேன், சார் இது ஏற்கனவே நம்ம வீடு கட்டிட்டோம், இப்போ நம்ம லிஃப்ட்டு நம்ம வீட்டில் ப்ரொவைட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். அவர் சிரிச்சுக்கிட்டே, இது என்ன சார் ஒரு சாதாரண மேட்ரு, நான் இது பக்காவாக டிசைன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட தான் அந்த ஸ்ட்ரெச்சில் ட்ராயிங்கெல்லாம் இருந்தது. ஏன்னா பழைய ட்ராயிங் முதல் கொண்டு அவங்க இன்னும் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம வீட்டு இன்னமும். அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு கேட்டவுடனே அப்புறம் ஸ்டேர் கேஸை ஒரு மாடிஃபை பண்ணி அந்த இடத்துல நான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு மினி லிஃப்ட்டு தான் வேணுன்ற மாதிரி வரும்னு நினச்சேன். ஆனால் இவங்க பக்காவாக பிளான் பண்ணி ஒரு ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ப்ரைம் கம்பெனியோட லிஃப்ட்டை டிசைன் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அதில் எல்லா ஃபெசிலிட்டிஸோட இன்டர்காம் ஃபெசிலிட்டி எல்லாமே, மொபைல் உள்ளேருந்து கூட ஆக்சுவலி அதில் ஆக்சஸ் பண்ணலாம் ஃபோன். எமர்ஜென்சிக்கு இன்கேஸ் லிஃப்ட்டு ஏதாச்சும் பவர் கட் ஆனாலோ த்ரூ நம்ம உள்ளே இந்த நெட்டு கனெக்ஷனோட ஒரு ஃபோன் இருக்குது வச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ அது எப்போ நமக்கு உள்ளே இன்கேஸ் பிரேக் டவுன் ஆச்சுன்னா கூட உடனே இன்டர்காம் மாதிரி பேசி உடனே சால்வ் பண்ணிக்கலாம். எல்லா ஃபெசிலிட்டிஸும் பக்காவாக டிசைன் பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் இந்த அளவுக்கு லிஃப்ட்டு அமையணும் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப ப்ரைமாக இருந்தது, ரொம்ப நல்லா. சைஸ் 4/3.5, அதாவது ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரு 5 பேசஞ்சர்ஸ் போகலாம். அதில் 300 kg வரைக்கும் அதில் ட்ராவல் பண்ணலாம். அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. இல்லை, நாங்கள் எதிர்பார்க்கல, இந்த அளவுக்கு ஒன்று எதிர்பார்க்கல. நாங்கள் சாதாரணமாக ஒரு லிஃப்ட்டுனா சாதாரணமாக நம்ம ஜஸ்ட்டு எமர்ஜென்சி ஏறி இறங்குறதுன்ற மாதிரி நினச்சோம். இது ஏதோ தேட்டரில் காம்ப்ளெக்ஸில் இருக்கிற மாதிரி நல்ல ப்ரைமாகவே பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது.